வணக்கம் நேயர்களே, என் பேர் கார்த்திக் பாபு. இந்த சேனலை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிற எல்லா மக்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள், வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா கேதுவும் கேளை யோகமும். இந்த கேது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிழல் கிரகம், ஒரு முக்கியமான கிரகம், வலிமையான கிரகம். இந்த கிரகம் பண்ணுற லீலைகள் வந்து பார்த்திங்கன்னா அபரிமிதமானது. நம்மளால் வந்துட்டு டக்குன்னு வந்து உணர்றதுக்கு வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இது வந்து யதார்த்தத்தை சொல்லக்கூடிய ஒரு கிரகம். வாழ்க்கையில் உங்களுக்கு கேது தசை வருது அப்படின்னா உங்களை சுற்றி நடக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு பல பொய்யான விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு பட்டவர்த்தனமாக வெளிச்சம் போட்டு காட்டும். அந்த கேது வந்து கொடுக்குற வழிகளும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கரமாகவும் இருக்கும். இப்போ நீங்கள் உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா முத்து படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரஜினிகாந்த் வந்துட்டு அவர் தங்கச்சி புருஷன் அவ்வளோ இது நம்புவாங்க. ஆனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவர் வந்துட்டு ஏமாற்றி எல்லா மக்களோட இதுவும் பண்ணிடுவார். இருந்தாலும் அவர் வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் வந்துட்டு எல்லாத்தையும் வந்துட்டு அவருக்கே வந்து கொடுத்துட்டு அவர் அப்படியே சன்னியாசம் வாங்கிட்டு போயிடுவார். ஸோ இது வந்துட்டு கேதுவோட ஒரு ஷார்ட் ஃபார்மேட்டு, ஒரு துறவு நிலை மேற்கொள்ளுதல் அப்படிங்கிறது ஒன்று வரும். அட் த சேம் டைம் என்ன சார் அப்போ நாங்கள் எல்லாருமே கேது தசை வந்தால் துறவி ஆகிடுவோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாதுங்க. கேதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய தனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக வரும். சரி, இந்த கேது என்ன சார் அப்படி கொடுப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேது குரு இணைவு வந்து பார்த்திங்கன்னா ஜோதிடத்தில் வந்துட்டு கேளை யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேளை யோகம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோடீஸ்வர யோகம். ஆக்சுவலாக சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் சனி மட்டும் கொடுக்குற தெய்வம் கிடையாது, கேதுவும் கொடுக்கும். கேது கொடுக்கறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 வருஷத்தில் ஒரு செவ்வாய் திசை போலவே வந்து வழிநடத்துவார். ஆனால் அது கொடுக்குற விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஞான மார்க்கத்தை அடிப்படையாக கொண்டது. இந்த கேது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ராகுவுக்கு நேர் ஆப்போசிட். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு போலீஸ் ஆஃபீஸர் அப்படிங்கிறது ஒரு செவ்வாய்னா, சிபிசிஐடி, சிஐடி, டிடெக்டிவ் ஏஜென்சி இவங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேதுவோட ஒரு காரகத்துவத்துக்குள்ளே வர்றவங்க. உண்மைத்தன்மையை வந்து ரொம்ப நுணுக்கமாக ஆராயிடுறவங்க. ஒரு உதாரணமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமா சொன்னால், துப்பறிவாளன் படத்தில் வந்து நம்ம விஷாலோட கேரக்டர் மாதிரி வரும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி தான் வந்து கேது வந்து வழி நடத்திட்டு போவார். சரி, இப்போ இந்த கேது கேளை யோகம் எப்படி ஒர்க் அவுட் ஆகுங்கிறது நான் சொல்லிடுறேன். இந்த 12 லக்ன ராசிகளுக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். கேது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அருளணி நக்னங்களுக்கு நல்லது செய்பவராகவும், பொருளணி நக்னங்களுக்கு பாடத்தை கற்பிப்பவராகவும் வருவார். அது என்ன சார் அருளணி நக்னங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மேஷம், சிம்மம், தனுசு, ஓகேங்களா, இது எல்லாமே நெருப்பு சார்ந்த ராசி. இது எல்லாமே அருளாணி டீமில் ஃபஸ்ட்டு டீமாக வருவாங்க. அடுத்து செகண்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீர் ராசி அப்படின்னு வரும். அப்போ நீர் ராசிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கடகம், விருச்சிகம், மீனம், இது எல்லாமே நீர் ராசி. ஸோ இந்த 3 + 6 ராசிகள் 6 லக்னத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கேளை யோகம் வந்து ரொம்ப சூப்பராக ரொம்ப பிரம்மாண்டமாக ஒர்க் அவுட் ஆகும். சரி, இதுக்கு என்ன சார் ஒரு காம்பினேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேதுவும் குருவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இயற்கை சுபர் வீட்டில் வந்து இறங்கினது ஒரு நல்ல காம்பினேஷன். அந்த கேதுவும் குருவும் இயற்கை சுபர் வீட்டில் மட்டும் இல்லாமல் பாவ வீட்லையும் இணையலாம். ஆனால் அந்த பாவ வீடு இவங்களுடைய நட்பு வீடாக இருக்கணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து சொன்னீங்கன்னா, இப்போ மேஷ லக்னம் விருச்சிக ராசியில் இருக்காங்க, ஓகேங்களா. இப்போ மேஷ லக்னத்துக்கு விருச்சிக ராசியில் குரு வந்து பார்த்திங்கன்னா 9, 12 கூடியவர் 8ஆம் வீட்டில் உட்காந்து கூட கேதுவும் இருக்காருன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ராகு வந்துட்டு மேஷ லக்னத்துக்கு 2ஆம் வீட்டில் இருப்பாங்க. இப்போ இந்த குரு கேது இணைவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஜாதகருக்கு வந்து குரு தசை வரும்போது இந்த இணைவு ஜாதகருக்கு பல கோடிகளை, பல வருமானத்தை ஈட்டு தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். அப்போ அவருக்கு எந்த ஃபீல்டில் வந்து ஜெயிப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு மேஷ லக்னத்துக்காரர் அப்படின்னா அது வந்து ஒரு செவ்வாயோட வீடு. இப்போ மேஷ லக்னத்திலே வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் ஆட்சி பெற்ற நிலைமையில் உட்காந்துருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரனோட பார்வையில் இருக்காங்க அப்படின்னா, ஆட்சி பெற்ற சுக்கிரனோட பார்வையில் இருக்காங்க அப்படிங்கிறப்ப வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்துலேயே சுக்கிரனோட கனெக்டிவிட்டியில் இருக்காங்க அப்படின்னா அவர் வந்துட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டட் ஃபீல்ட்லையோ இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்கிடெக்சராகவோ இல்லாட்டி வந்துட்டு போலீஸ் ஆஃபீஸர்லேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுவாங்க. அந்த கன்ஸு, வெடிப்பொருட்கள் தயாரிப்பு, இந்த மாதிரி விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லெவலில் வந்து பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்களுக்கு அந்த பீரியட் டைமில் வந்துட்டு பணம் வந்துட்டு நிறைய கான்ட்ராக்ட்ஸு ப்ளஸ் ஒரு வருமானங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அபரிமிதமாக அந்த குருதசை பீரியடில் வந்துட்டு ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஓகேங்களா. இது மேஷ லக்னத்துக்கும் விருச்சிக ராசிக்கும் உடையதான் இந்த ஒரு கணக்கு சொல்கிறோம். அப்போ ரிஷப லக்னத்துக்கு எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, இப்போ ரிஷப லக்னத்திலே சுக்கிரன் ஆட்சி பெற்று உட்காந்து அவருக்கு வந்து கேது குரு அப்படிங்கிறது 3ஆம் வீட்டில் இருக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இவருக்கு கோடிகளை கொட்டி குவிக்குமா அப்படின்னு கேட்டால் இங்கே இடத்துல வந்து ஒரு ட்விஸ்ட் ஆகிடும்.
லக்னாதிபதி ஆட்சி பெற்ற நிலைமையில் இருக்கார். பட் குரு கேது வந்து 3ஆம் இடத்துல இருக்காங்க. அப்படிங்கிறப்போ வந்துட்டு அவர் உள்ளூரில் இருப்பதை விட அவர் வந்து வெளியூர் வெளிநாட்டில் தங்கி இருக்கும்போது அவருடைய வாழ்க்கையை வந்து நல்லபடியாக கொண்டு போகும். பட் அவர் கோடீஸ்வர தன்மையாக இருப்பார்னா இருப்பார். ஆனால் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா அவருக்காக செலவு பண்ணுறது தான் ஜாஸ்தியாக இருக்குமே தவிர்த்து அவங்க மக்களுக்காகவும் இல்லாட்டி மற்ற விஷயங்களுக்காக செலவு பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். அவங்களுடைய சுகபோகங்களுக்காக மட்டுமே நிறைய பேர் வந்து செலவு பண்ணுவாங்க. இதில் அப்படியே அந்த இதில் இணைவு வரப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு மாறுபட்ட இணைவாக இருந்து இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த குரு கேது 3ஆம் இடத்தோட சம்மந்தப்பட்டுட்டாங்கன்னா அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் வீட்டில் வந்து ராகு கனெக்டிவிட்டி ஆகிடுவார். அப்போ என்ன பண்ணுவான்னா அந்த பூர்வீகம் சார்ந்த புண்ணிய விஷயங்கள் எல்லாத்தையுமே கெடுத்துடுவார். 9ஆம் இடம் சார்ந்த விஷயங்கள் கெட்டு அதுக்குண்டான பலன்கள் தான் வந்து இவங்களுக்கு கொடுப்பாங்க. குரு இந்த லக்னத்துக்கு பாதகாதிபதி. அப்படி இருக்கிறப்போ கேது திசை வரப்போ வந்து குரு என்ன விதமான கஷ்டத்தை இந்த லக்னத்துக்கு கொடுப்பாரோ அந்த விதமான கஷ்டங்களை வந்து கேது திசையில் வந்து கொடுப்பார். அப்போ என்ன பண்ணால் கோடிகளை கொடுத்தாலும் அது கடைசியில் போகிறப்போ வந்து எல்லாத்தையும் தொடச்சி எடுத்துகிட்டு போயிடுவார். ஸோ இது ரிஷப லக்னம் ரிஷப ராசி மக்களுக்கு உண்டான விஷயங்கள் இது வரும். இதுவே மிதுன ராசி மிதுன லக்னம் அப்படிங்கிறப்ப இருந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கேது வந்து பார்த்திங்கன்னா புதனோட வலிமையை பொறுத்து இந்த இது மாறும். ஏன்னா புதன் வந்து பார்த்திங்கன்னா இந்த நிலகிரகங்களை வந்துட்டு சமாளிக்கக்கூடியல இருப்பார். புதன் வந்து புத்திதாதா. அதனால் அவர் எடுக்கிற விஷயங்களை வந்து கொஞ்சம் வித்தியாசமாக போகும். இவங்களுக்கு வந்து கோடிகள் வருமானம் அப்படிங்கிறது வந்து ஒரு அளவுக்கு தான் இருக்கும். ஏன்னா இப்போ நிறைய பேர் கொஸ்டின் கேட்பாங்க, சார் நான் 500 கோடி 1000 கோடி சம்பாதிப்பேனா அப்படின்னு கேட்பாங்க. 500 கோடி 1000 கோடி இவங்களால் சம்பாதிக்கிறதுங்கிறது ஒரு சர்டன் லிமிட்ஸில் தான், அதுவும் அவங்களோட சுய ஜாதங்களை பொறுத்து. பட் இவங்களுக்கு வந்து இந்த குரு கேது இணைவு அப்படின்னு எடுத்திங்கன்னா இந்த லக்னத்துக்கும் ராசிக்கும் வந்து பார்த்திங்கன்னா குரு பாதகாதிபதி. ஸோ ஒன்றை கெடுத்து இன்னொன்றை கொடுப்பார் அப்படிங்கிற விதி பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மனைவி வழியில் சில பிரச்சனைகளை சந்தித்து அல்லது மனைவி வழியில் ஏதோ ஒரு ஏமாற்றங்களை சந்தித்த பிறகு தான் இவங்களுக்கு இந்த குரு கேது இணைவில் வந்து கோடீஸ்வரம் யோகம் கிடைக்கும். பட் இருந்தாலும் அதை பெருசாக இவங்களால் அனுபவிக்க முடியாது. ஏன்னா இவங்களுக்கு சம்சாரம் போச்சுன்னா சகலமும் போச்சுங்கிற கதை மாதிரி வாழ்க்கை ஒரு பக்கம் வந்துட்டு இப்போ கொண்டு போயிடும். இவங்களோட வாழ்க்கையை வந்துட்டு பணத்தை மட்டுமே நிறைய சம்பாதிச்சாங்க. பட் நிம்மதி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இழந்துருவாங்க. சுற்றும் மற்றும் நண்பர்களை இழந்துட்டு கிடைக்கிற சொத்துனால பெருசாக ஒன்றும் வந்து அனுபவிக்க முடியாத மாதிரி கொண்டு போயிடும். சரிங்களா? இது இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வந்து மிதுன லக்னம் மிதுன ராசிக்கு வரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கடக லக்னம் கடகராசியாக இருந்ததுன்னா இப்போ இந்த கடக கடகராசிக்கு வந்து குரு வந்து பார்த்திங்கன்னா நண்பராக வரார். பட் இருந்தாலும் அவரே வந்து பார்த்திங்கன்னா அவரே 5 8 6 9ங்கிற ஒரு 2 ஆதிபத்தியத்துக்கு வரார் அவர். அப்படி இருக்கப்போ 6ஆம் இடத்தை வேலை வந்து ரொம்ப அதிகமாக செய்வார். அப்போ என்ன பண்ணால் குரு கேதியினால அதிகமாக கடன் வாங்க வைத்து அது மூலிமா வெளிநாட்டில் தங்க வச்சு ஒரு படிக்க வச்சு ஒரு நல்ல ஒரு தொழில் செஞ்சு அது மூலிமா ஒரு டெவலப்மெண்ட்டு அப்படிங்கிறத நடத்துவாங்க. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த அர்த்த திரிகோண பகுதியில் 2 6 10 கனெக்டிவிட்டியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா சூரியன் வந்துட்டு உட்கார்றது வந்துட்டு ஒரு விதமான நல்ல ஒரு விஷயந்தான். பட் இருந்தாலும் அந்த 10ஆம் இடத்துல சூரியன் உச்சம் பெற்ற நிலைமையில் உட்காந்து குரு கேது இணைவில் இருக்கிறப்போ ரொம்ப பெரிய உயரத்துக்கு வந்து கொண்டு போவாங்க. இவங்க அரசியலில் சாதிப்பாங்க, சினிமா உலகத்தில் சாதிப்பாங்க, இந்த மாதிரி நிறைய பணம் சம்பாதிப்பாங்க. சம்பாதிச்ச பணத்தை வந்து மக்களுக்கும் வந்து கொஞ்சம் தாராளமாக செலவும் செய்வாங்க. அவங்க குடும்பத்துக்காகவும் நிறைய செய்வாங்க. இது வந்து அரசியல்லையும் நிறைய உதாரணங்கள் இருக்குது, திரையுலகத்துலேயும் நிறைய உதாரணங்கள் இந்த குரு கேது இணைவில் வந்துட்டு இருக்குதுங்க. பட் இருந்தாலும் இவங்களுக்கும் சுயநலம் வருது கொஞ்சம் பயங்கரமாகவே இருக்கும். பட் அந்த பொதுநல காரியங்கள் வந்துட்டு பயங்கரமாக விளம்பரம் செய்கிறதுனால அந்த சுயநல காரியங்கள் வந்து அப்படியே வந்து மறைஞ்சு போகும். ஏன்னா இது வந்து அந்த சர வீட்டுக்கே உண்டான ஒரு விஷயம். ஃபஸ்ட்டு சொன்ன மேஷ லக்னத்துக்கும் இந்த கடக லக்னத்துக்கும் சர வீடாக வருதுங்கிறது நல்லா கவனிச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சிம்ம ராசி சிம்ம லக்னம் அப்படிங்கிறது இந்த குரு கேது இணைவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாழ்க்கையில் வந்துட்டு ஒரு புகழின் உச்சிக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு விஷயம். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்துட்டு எடுத்துக்கலாம். இந்த அவருக்கு வந்து சனி கேது இணைவுங்கிறது 2ஆம் வீட்டில் இருக்குது. பட் ஆனால் குரு வந்து சம்மந்தப்படுறாரு ஒரு விதத்தில், திரிகோணத்துலேயும் கேந்திர தொடர்புலையும் வரப்போ வந்துட்டு வராரு. ஸோ இந்த குரு கேது இணைவு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு சிம்ம லக்னம் சிம்ம ராசிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இவங்களுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க பேசுகிறது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருந்தாலும் முடிவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரிசல்ட்டாகவே கொண்டு போகும். அது வந்து அவங்களை சார்ந்த குடும்பத்திற்கும் சமுதாயத்திற்கும் பயனுள்ள வகையில் வந்து கொண்டு போவாங்க. ஏன்னா இது அறம் சார்ந்த வீடு, நெருப்பு வீடு. அதனால் வந்து நல்ல விஷயங்களை வந்து நிறைய சைலண்ட்டாக செஞ்சுட்டு போயிடுவாங்க. வெளியில் யாருக்குமே வந்து பெருசாக பப்ளிசிட்டி பண்ண மாட்டாங்க. ஓரளவுக்கு தான் தெரியும் நிறைய விஷயங்கள் செய்வாங்க. ஆனால் இவங்க ஆன்மீகத்துக்கும் பல சித்தர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து புண்ணிய காரியங்கள் இவங்களே வந்து அடுத்தவங்களுக்கு செஞ்சுட்டு போவாங்க. ஸோ அது யாருக்குமே தெரியாமல் போகும். அதனால தான் குரு வந்து இவங்களுக்கு மறைமுகமாக நிறைய பலன்கள் வந்துட்டு கேது மூலிமா கொடுத்து செஞ்சுருவார். ஓகேங்களா? அடுத்து கன்னி ராசி கன்னி லக்னத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கேது வந்துட்டு அவங்க படித்த படிப்புனாலேயே வந்துட்டு மற்றவங்களுக்கு சமூகத்துக்கு சேவை செய்கிற மாதிரி ஒரு தொழிலில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த கேது யோகம் நல்லபடியாக ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா
தன்னுடைய குடும்ப தேவைகளுக்காகவோ இல்லாட்டி இவங்களுடைய சொந்த தேவைகளுக்காகவோ அதை யூஸ் பண்ணிங்கன்னா அந்த கோடீஸ்வர யோகம் வந்து மிதுன லக்னம் ராசிக்கு நம்ம என்ன சொன்னோமோ அதே மாதிரி கன்னி லக்னம் கன்னி ராசிக்கே வந்துடும். ஏன்னா இந்த கன்னி லக்னமே வந்து காலபுருஷனோட 6வது வீடு. ஸோ மற்றவங்களுக்காக வேலை செய்யும் போதும் தான் இவங்களுக்கு உண்டான பேரும் புகழும் இவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் எல்லாமே வந்து நல்லபடியாக கிடைக்கப்பெறும். அதுவும் ரொம்ப ஸ்லோவாக தான் கிடைக்கும். ஏன்னா காலபுருஷனோட இந்த 10, 11ஆம் வீட்டுக்கு சனி போனால் வந்து இவங்களுக்கு 5, 6 கூடியவராக வருவாங்க. அதனால் வந்துட்டு இந்த சனி கேது காம்பினேஷன் குரு வந்துட்டு ஒரு இதில் கனெக்ட் ஆகிடுச்சுன்னா பேரு புகழ் வந்து மெதுவாக கிடைக்க ஆரம்பிக்கும். ஆனால் நிலச்சி நிற்கும். கடைசி வரைக்கும் ஒரு லெவலில் கொண்டு போயிடுவாங்க. ஸோ மற்றவங்களுக்காக பாடுபட்ட கன்னி லக்னம் கன்னி ராசிக்கு இந்த கேளு யோகம் வந்து ரொம்ப அருமையாக ஒர்க் அவுட் ஆகும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் வந்து துலாம் ராசி லக்னத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு கேது வந்து குரு பாதகாதிபதி சேம் அந்த ரிஷபத்துக்கும் நம்ம மிதுனத்துக்கும் சொன்ன மாதிரி இது வருது. ஸோ இந்த துலாம் லக்ன ராசி மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறதும் அடுத்தவங்களுக்காக சப்போர்ட் பண்ணுறதும் வந்து பார்த்திங்கன்னா இயல்பிலேயே செய்ய வேண்டி வரும். சில விஷயங்கள் வந்து விட்டு கொடுத்த வேண்டி வரும். மனைவிக்காக வந்துட்டு சில விஷயங்கள் விட்டு கொடுத்து போகும்போது இந்த குரு கேது கேளை யோகம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லபடியாகவே ஒர்க் அவுட் ஆகும். அதனால் வந்துட்டு நீங்கள் அதுக்கு தகுந்தாப்பில் வந்து பிளான் பண்ணிக்கோங்க. ஒய்ஃபை நல்லபடியாக கவனிச்சிட்டிங்கன்னா உங்கள் லைஃப் வந்து ரொம்ப நல்லபடியாகவே கொண்டு போகும். இவங்க எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸு ஊர் சுற்றுறது ஜாலியாக இருக்கிறது மாதிரியே போகும் இந்த துலா ராசி துலா லக்னம். ஸோ இவங்கள வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீட்டையும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டாங்கன்னா இந்த லைஃப் வந்து ரொம்ப நல்லபடியாகவே கொண்டு போகும். இந்த விருச்சிகத்துக்கு குரு கேது வந்துட்டு எப்படி இணைஞ்சு ஒர்க் அவுட் ஆகும்னா வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்துட்டு 5ஆம் இடத்துல இந்த குரு கேது கனெக்டிவிட்டி இருக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகும். இவங்களுக்கு உண்டான அதிர்ஷ்டம் காதல் மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இது ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை வந்துட்டு ரொம்ப இதாக இருக்கும். திருவுநிலை மேற்கொள்ளுதல், ஆன்மீகம் சார்ந்த யாத்திரைகள் போகிறது, ரொம்ப ஒரு லாங் ஜர்னிக்குள்ளே போகிறதுங்கிற மாதிரி கொண்டு போகும். இவங்க வந்து நிறைய பேர் பயண காதலர்களாகவே இருப்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் புதையலை தேடி போகிறது அப்படிங்கிற மாதிரிலாம் வரும். ஸோ இந்த குரு கேதியினை வந்து விருச்சிகலத்துக்கு காலபுருஷனை கேட்டால் அதை விட சும்மாவே இவங்களுக்கு இந்த புதையல் இந்த திடீர் அதிர்ஷ்டத்தை வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப இதாக வந்து கொண்டு போவாங்க லைஃப்பில். அதே மாதிரி இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சாப்பாடு விஷயம் அப்படிங்கிறதும் ஒரு தொழிலாக வந்து மேற்கொண்டிருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் வந்து கொண்டு போவாங்க. இந்த சைவ ஹோட்டல்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த ராமேஸ்வரம் கஃபே இந்த மாதிரிலாம் கொண்டு போகிறாங்க. பார்த்திங்கன்னா இந்த குரு கேது இணைவு வந்துட்டு கேள்வி வந்து பார்த்திங்கன்னா கோடிக்கணக்கில் உண்டான வருமானத்தை வந்து கொடுக்கக்கூடிய விஷயமா வரும். ஏன்னா குருவோட பார்வை லக்னத்துக்கு கிடைக்கிறது, 11ஆம் இடம் கிடைக்கிறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் இடம் கிடைக்கிறது. அதனால் வந்துட்டு இவங்க சாப்பாடு சார்ந்த தொழிலை வந்து பெரிய லெவலில் வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு இந்த குரு கேது இணைவு வந்துட்டு ரொம்ப விஷயம் ஒர்க் அவுட் ஆகும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தனுசு லக்னம் தனுசு ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லக்னத்திலே குரு கேது இணைவு வந்து இணைகிறது ரொம்ப அருமையான ஒரு விஷயம். இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க வந்துட்டு பார்த்திங்கன்னா அரசியல் சார்ந்த விஷயங்களும் ஃபினான்சியல் செக்டார்லேயும் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப பெரிய ஒர்க் அவுட் ஆகும். ஷேர் மார்க்கெட் ரிலேட்டட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு இந்த மாதிரி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பெரிய லெவலில் டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஏன் ஷேர் மார்க்கெட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் சொன்னீங்கன்னா நேர் ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ராகு இருப்பார். தனுசு லக்னத்துக்கு பாதகவதியாகவே இருந்தாலும் குரு கேது வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து அந்த இடத்த பார்க்கறதுனால அந்த இடம் வந்து கொஞ்சம் சுபிச்சமாகும். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம். அதே மாதிரி குரு வந்து பார்த்திங்கன்னா மேஷத்தையும் பார்ப்பார், மிதுனத்தையும் பார்ப்பார், இந்த பக்கம் சிம்மத்தையும் பார்ப்பார். அது மூலிமா வரக்கூடிய வருமானத்தை வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து கோயில் புண்ணிய காரியங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாக செலவு பண்ணுவாங்க. ஏழை குழந்தைகளோட மக்கள் படிக்கிறதுக்கு வந்துட்டு இவங்க வந்து சில ஃபவுண்டேஷன்ஸ் மாதிரி ஆரம்பித்து அதை ஒரு ட்ரஸ்ட்டு அந்த மாதிரி கொண்டு போய் அது மூலிமா வெளிநாட்டில் வந்து ஒரு டொனேஷன்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு பிடிச்சி அது மூலிமா டெவலப்மெண்ட் ஆகிற விஷயம்லாம் வந்துட்டு இந்த தனுசு லக்னம் தனுசு ராசிக்கு குரு கேது கேளை யோகம் வந்து ரொம்ப அருமையாக வந்து ஒர்க் அவுட் ஆகுங்க. அது அதுக்கு பர்டிகுலராக அந்த ஒரு தசை வரணும். ஒன்று குரு தசையோ இல்லாட்டி அந்த கேது தசையோ வந்து வரணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மகர லக்னம் ராசிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கேளை யோகம் எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னா குரு சனி வந்து பார்த்திங்கன்னா 2 பேருமே சமங்கிற கேட்டகரிக்கு வருவாங்க. அதனால் வந்து இந்த கேளை யோகம் வந்து பார்த்திங்கன்னா மகர லக்னம் மகர ராசிக்கு வந்துட்டு இது பொருளணி நகலமாகவே இருந்தாலும் சனி பகவான் ஒரு நீதிமானாக இருக்கிறதுனால இந்த கேளை யோகம் இவங்களுக்கு ரொம்ப நல்லபடியாக ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா இவங்களாம் ஹார்ட் ஒர்க்கர்ஸ், ரொம்ப பயங்கரமாக வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி வாழ்க்கையில் வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போகக்கூடிய விஷயங்கள் வந்து ரொம்ப அதிகமாக பண்ணுவாங்க. கொஞ்சம் குறுக்கு புத்தி இருக்கும். பட் இருந்தாலும் அதை வந்து குரு வந்து லக்னத்திலே உட்கார்றப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லபடியாகவே அந்த குறுக்கு எண்ணமெல்லாம் நீடும். பட் குரு இந்த இடத்துல நீசம் ஆனாலும் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வீடு கொடுத்த சனி பகவான் வந்து ஆட்சியாகவோ இல்லாட்டி உச்சமாகவும் மாறும்போது இது வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். இல்லாட்டி சனி பகவானத்துக்கு சந்திர பகவான் பரிபூர்ண ஒரு ஒளி பொருந்த நிலைமையில் இருந்தாருன்னா இங்கே வந்து சுபிச்சம் ஆகிடுவாங்க. நல்லாவே உங்களுக்கு வந்து கேளை யோகம்ங்கிறது ஒர்க் அவுட் ஆகும். பட் இவங்க சம்பாதிக்கிற பணம் இவங்க குடும்பத்துக்கு உதவுமான்னு கேட்டால் கண்டிப்பாக உதவாது. இவங்க சம்பாதிக்கிற பணம் பொதுமக்களுக்காகவே வந்து அதிகமாக இந்த பணம் வந்து செலவு செய்யப்படும். இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு இந்த சாலையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த நீர்மோர் பந்தல் அமைக்கிறது, ஆம்புலன்ஸ் வண்டி வாங்கி கொடுக்கறது,
இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பொதுமக்களுக்கு நிறைய சேவை செய்கிற விஷயத்துக்காகவே வந்து இவங்க நிறைய செலவு பண்ணுவாங்க. ஏன்னா கோடிகள் பணம் கொடுத்தாலும் இவங்க வந்து மெயினாக அனுபவிக்க மாட்டாங்க, மற்றவங்களுக்காகவே வந்து நிறையா செய்வாங்க இந்த மகர லக்னம் மகர ராசி மக்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கும்ப லக்னம் கும்பராசி. மகர லக்னத்துக்கு நம்ம என்ன சொன்னோமோ அதே மாதிரி கும்ப லக்னத்துக்கு தான் வரும். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஞ்சத்தனம் அப்படிங்கிறது ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துல குரு வந்து ஆட்சி பெற்ற நிலைமையில் உட்காந்து குருவோட கேது காம்பினேஷன் வரப்போ வந்து பணத்தை வந்து நிறையா சேமிப்பாங்க. ஆனால் யாருக்கும் செலவு பண்ணுறது அப்படிங்கிறது இருக்காது. அதை வந்து டெய்லி எண்ணி பார்த்து அதில் ஒரு சந்தோஷம் அடைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பணம் வந்துட்டு யாரோ ஒருத்தர் வந்து கொள்ளையடிச்சிட்டு போகிற சூழ்நிலை தான் வந்துட்டு இவங்களுக்கு உருவாகும். இவங்க பெருசாக வந்து குரு கேது கேள யோகத்தில் வந்து பெருசாக ஒன்றும் சம்பாதிச்சிட மாட்டாங்க. அப்படியே சம்பாதிச்சாலும் அது திருட்டு போவதற்கும் களவு போவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக இருக்கும். இல்லாட்டி கவர்மெண்ட்டில் வந்து டேக்ஸு அப்படிங்கிற இதில் வந்துட்டு சரியாக கட்டாமல் போனது, ஏமாத்துன விஷயத்துக்காக வந்து கொண்டு போனதுக்கு நம்ம ஏன்னா குருவில் இந்த கும்ப லக்னத்துக்கு நேர் 7ஆம் இடம் வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான் வீடாக வரும். அதனால் வந்து கவர்மெண்ட் சைடில் நிறைய பேர் வந்து ஏமாற்றி ஸ்மக்லிங் குட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறதுல வந்து மாட்டிக்கிட்டு அது மூலிமா நிறைய பணம் வந்துட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த ஊரில் வர காசெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கோயிலேருந்து வருமானம் வரத்தி வச்சுட்டு அதையும் வந்துட்டு தப்பு கணக்கு காமிச்சு கடைசியில் வந்து மாட்டிடுவாங்க. இவங்க சம்பாதிக்கிறது கோடீஸ்வர யோகமாகவே இருந்தாலும் இவங்களால இதை அனுபவிக்கவே முடியாது. அதனால் குரு கேது இணைவில் கேள யோகத்தில் வந்துட்டு இவங்களுக்கு அனுபவிக்கிற காலங்கிறது ரொம்ப குறைவாகவே இருக்கும். மீதி வந்து கவர்மெண்ட்டுக்கே போகிற மாதிரி தான் வந்துட்டு இந்த கேள யோகம் இவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மீன லக்னம் மீன ராசி. இந்த மீன லக்னம் மீன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து உபய ராசி இருக்கிறதுனால வந்துட்டு இவங்க வந்துட்டு ஃபாரினில் போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த யோகா மெடிடேஷன் அதுக்கப்புறம் வந்து வாழும் கலையமைப்பு இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை பண்ணிட்டு சாமியார் மாதிரி கொண்டு போய் அது மூலிமா நிறைய பணம் சம்பாதிக்கிற விதி அமைப்பு இவங்களுக்கு இருக்கும். அது போக வந்து பார்த்திங்கன்னா இந்த கடல் சார் விஷயங்களை வந்து ஆராய்ச்சி பண்ணி அது மூலிமா ஒரு புக்கு ரிசர்ச்சு விளாக்ஸு இந்த மாதிரிலாம் பண்ணி இல்லை யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா டூர் போகிறது ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் பண்ணுறது இந்த மாதிரி விஷயத்தில் வந்து குரு கேது இணை வந்து இவங்களுக்கு கேள யோகத்தில் வந்து ரொம்ப அருமையாகவே ஒர்க் அவுட் ஆகும். நிறையா என்ஜாய் பண்ணுவாங்க. இவங்களுக்கு பணம் செலவு பண்ண இவங்களுக்கு பணம் வந்து வரவாகிக்கிட்டே போகும். இந்த குரு கேது கேள யோகத்தில் வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாகவே ஒர்க் அவுட் ஆகும். இது உபயராசி உபயலக்னமாக இருக்கிறனால மெயினாக வந்து நிறைய பேர் ட்ராவலிங்லேயே எப்போவுமே இருப்பாங்க. மெயினாக அந்த யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ராவல் விளாக்ஸ் பண்ணுறவங்களோட இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு கேது இணைவுங்கிறது அதிகமாக காணப்படும். நீங்கள் வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் இருக்கும். நன்றி, வணக்கம்.